உடல் பருமனால் ஏற்படும் வாழ்வியல் நோய்களை கட்டுப்படுத்த சிறுதானியங்கள் உள்ளிட்ட சத்தான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் அதிகாரி சௌமியா சுவாமிநாதன் அறிவுறுத்தியுள்ளார். முதல்வர் விஜயை சந்தித்து பேசியது குறித்து புதிய தலைமுறையிடம் உரையாடிய அவர் தமிழகத்தின் சுகாதார நிலை குறித்து ஆலோசனை செய்ததாக கூறினார். தமிழகத்தில் இப்போது உடல் பருமன் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் நியாய விலைக் கடைகளில் சிறுதானியங்களை வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். ஒரு பக்கம் நம்மளுக்கு டெவலப்மெண்ட் ஆனதுனால எல்லாமே இப்போ மெஷின் இருக்கு, நம்ம நடக்கிறது இல்லை, ரொம்ப பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றது இல்லை, எல்லாத்துக்கும் காரோ ஆட்டோ ஸ்கூட்டர்லயோ போயிடுறோம். ஸோ அதனால ஆக்டிவிட்டி குறைஞ்சு போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பாடு குறைக்கல, சாப்பாடு அப்படியே தான் இருக்கு, ஆனால் ஆக்டிவிட்டியை குறைச்சிட்டோம். ஸோ அதனால அது என்ன ஆகுதுன்னா அது வெயிட் அதிகமாக சேர்ந்து போய் அது வெயிட் சேர்ந்த உடனே இந்த மற்ற நோய்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதில் கேன்சரும் ஒன்று சேர்ந்துருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு அதிகமாக ஆயிட்டு இருக்கு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த ஒரு மாதத்திற்கு பிறகு மீண்டும் 79 அடிக்கும் கீழ் சரிந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் அணைக்கு வரும் நீரின் அளவை விட குடிநீருக்காக திறக்கப்படும் நீரின் அளவு அதிகமாக உள்ளதே இந்த சரிவுக்கு காரணம். பருவமழை இன்னும் தீவிரமடையாததால் அடுத்து வரும் சம்பா சாகுபடியும் பாதிக்கப்படுமோ என்று விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். சேலத்தில் முதன்முறையாக நில ஒளி ஓட்டம் தொடர்ச்சியாக 12 மணி நேரம் நடைபெற்றது. சேலம் ரன்னர்ஸ் கிளப் சார்பில் பெரியார் பல்கலைக்கழக செயற்கை இழை மைதானத்தில் மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை இந்த தொடர் ஓட்டம் நடத்தப்பட்டது. ஆரோக்கிய குறைபாடுகளை தவிர்க்கும் நோக்கத்தில் நடத்தப்பட்ட இந்நிகழ்வில் தென்னிந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் கலந்து கொண்டனர். மத்திய வேளாண் துறை இணையமைச்சர் தனது துறையின் கீழான திட்டத்தின் வாயிலாக கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மானியம் பெற்றுள்ள செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய வேளாண் துறை இணை அமைச்சராக இருக்கும் பகிரத் சௌத்ரி ராஜஸ்தானில் வெள்ளரி பண்ணை வைத்துள்ளார். இப்பண்ணைக்கு வேளாண் துறையின் வணிக ரீதியான விவசாயத்தை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் 99,66,000 ரூபாய் மானியம் பெற்றுள்ளதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இது வெள்ளரி பண்ணையின் மொத்த மதிப்பில் 50 விழுக்காடு எனவும் கூறியுள்ளது. குறிப்பிட்ட திட்டத்தை நிர்வகிப்பது மத்திய தோட்டக்கலை வாரியம் என்ற தன்னாட்சி அமைப்பு என்ற போதிலும் அந்த வாரியத்தின் அலுவல் வழி துணைத் தலைவராக பகிரத் சௌத்ரி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இது இரட்டை ஆதாயம் பெறும் நடவடிக்கை இல்லையா என பகிரத் சௌத்ரிக்கு மின்னஞ்சல் செய்ததாகவும், ஆனால் அவர் இதுவரை பதில் அளிக்கவில்லை எனவும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கூறியுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேட்டு விவகாரத்தில் மத்திய அரசை திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா சாடியுள்ளார். முறையான ரசீதுகளின்றி சுமார் 3,500 கோடி ரூபாய் ரொக்கம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 70 கிலோ வெள்ளி மற்றும் 1,250 கிலோ தங்கம் எங்கே போனது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் சிந்தி சமூகத்தினர் வழங்கிய 200 வெள்ளி செங்கற்கள் மற்றும் பாதுகைகள் காணவில்லை என்றும் மஹுவா மொய்த்ரா குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியராக மறைய வேண்டும் என்பதற்காக 94 வயது மூதாட்டி ஒருவர் தனது அமெரிக்க குடியுரிமையை தியாகம் செய்திருக்கிறார். ஆந்திராவின் சிதாகும்பலா கிராமத்தைச் சேர்ந்த மகாலட்சுமம்மா 2000ஆம் ஆண்டிலிருந்து அமெரிக்க குடிமகளாக இருந்து வந்துள்ளார். இந்தியராக இறக்கவும் தனது கிராமத்திலேயே உடல் தகனம் செய்யப்பட வேண்டும் என்றும் விரும்பிய அவர் அமெரிக்க குடியுரிமையை துறந்து இந்திய குடியுரிமையை கோரி விண்ணப்பித்துள்ளார். இதற்காக அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருப்பேன் என்று உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவரது விண்ணப்பம் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சூப்பர் எல்னினோவால் எப்படி அச்சுறுத்தும் வெப்பநிலை ஏற்படும் என்று சுயாதீன வானிலையாளர் ஹேமச்சந்தர் புதிய தலைமுறையின் காலநிலை அணிக்கு வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். தற்போது உருவாகி இருக்கக்கூடிய அந்த எல்லினோ வரக்கூடிய மாதங்களில் சூப்பர் எல்லினோவா மாற இருக்கு. இந்த சூப்பர் எல்லினோவின் தாக்கத்தில் முதன்மையானதா அச்சுறுத்தும் வெப்பநிலை தான் பார்க்கப்படுது. குறிப்பாக பார்த்தோம்னா உலகின் பல்வேறு நாடுகள்லையும் அதிகமான வெப்ப அலைகள், அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் பல நாட்கள் வறண்ட வெப்பமான நாட்களாக பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல உலகின் சராசரி வெப்பநிலை என்பது முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு 1.7 முதல் 2 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னை பாலவாக்கத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். குழந்தைகளுக்கு தானே சொட்டு மருந்து கொடுத்த அவர் பொம்மைகளையும் வழங்கினார்.
இந்நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் 43,051 மையங்களில் மாலை 5 மணி வரை போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. குழந்தைகளுக்கு ஏற்கனவே சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் கொடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் இன்று சொட்டு மருந்து கொடுக்க தவறினால் நாளையும் நாளை மறுநாளும் தற்காலிக மையம் செல்லலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதல்வர் ரங்கசாமி குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு முகாமை தொடக்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய முதல்வர், எதிர்காலத்தில் போலியோ இல்லாத நிலையை உருவாக்க பெற்றோர் தங்களது குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்று கூறினார். மேலும் 14 முதல் 16 வயது வரையிலான பெண் குழந்தைகளுக்கான புற்றுநோய் தடுப்பூசி முகாமையும் அவர் தொடக்கி வைத்தார். பாஜக இன்றி திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைப்பதில் பிரச்சினை இல்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் பேட்டியளித்த அவர், மாநில உரிமைகள், விவசாயிகள் உள்ளிட்டோரின் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபயணம் மேற்கொள்ளப்படவிருப்பதாகவும் கூறினார். திமுக ஜனநாயக சக்தி, அதிமுக ஜனநாயக சக்தி, இருவரும் இணையலாம், இருவரும் ஒன்று சேர்ந்து போராடலாம். நாங்கள் இதை திமுக கூட்டணியில் இருந்த போதே சொல்லியிருக்கிறோம். பிரச்சனை என்னன்னா, பிஜேபியோட அதிமுக இருக்கிறது தான் அது கூடாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். பிஜேபியை தனிமைப்படுத்துவது எங்கள் அரசியல் நிலை. ஒரு வலுவான கட்சி பிஜேபி. ஆனா வகுப்பாத இயக்கமாக இருக்கிற வரை அதுதான் எங்கள் பகை முறை. திமுகவோ அதிமுகவோ வேறு ஜனநாயக கட்சி எங்கள் பகை முறை அல்ல என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். போதைப் பொருள் பயன்படுத்தியதான புகாரில் சிக்கியுள்ள அமைச்சர் சரத்குமார் பொய்யான விளக்கத்தை அளிப்பதாக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டியுள்ளார். மருத்துவ சோதனையின் மூலம் அவர் போதைப் பொருள் எடுக்கவில்லை என்று நிரூபிக்கலாம் என கூறியுள்ள கீதா ஜீவன், அமைச்சர் சரத்குமார் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரியுள்ளார். எல்லா பத்திரிகையாளர் முன்னாலையும் ஒரு ஆண்ட்ராய்டு போனை வச்சுட்டு ஏடிஎம் கார்டை வச்சு மாத்திரையை நுணுக்கி டெமோ காட்ட சொல்லுங்க. என்னையே எப்படி அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதனால் அவர் அதுக்கு என்ன ஹெட்டிங் போட்டிருக்காங்க, தக் லைஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. தக் லைஃப்ன்ற ஹெட்டிங் எதுக்கு போடுறாங்கன்னா, யாராலும் செய்ய முடியாத செயல், நான் ஒரு தில்லான செயலை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் அந்த வீடியோவே பதிவிட்டிருக்காரு. 5 வயசுக்குள்ளே எந்த ஆஸ்பத்திரிலையும் நம்ம மாத்திரை கொடுக்கறது கிடையாது, எல்லாமே சிறப்பு தான். அதனால் யாருக்கும் மாத்திரை கிடையாது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் எங்கேயும் மாத்திரை தெரியல, எங்கேயும் குழந்தை தெரியல. அந்த திரு சரத்குமார் அவருடைய முகத்தில் வருத்தமோ கவலையோ பிள்ளை சோம்பலனோ என்னமே இல்லை. அதனால் ஒரு பொய்யான ஒரு அறிக்கையை அவர் சொல்கிறாரு. வேணா இன்னொரு முறையில் அவர் நிரூபிக்கலாம் தன்னை. ஒரு மருத்துவ பரிசோதனை மூலம் நான் அந்த போதை எடுக்காதவன்றதை அவர் ஈஸியாக நிரூபிக்கலாம். புதுக்கோட்டையில் அதிமுக சார்பில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட 3 மாவட்ட செயலர்கள் ஒன்றாக இணைந்து எம்ஜிஆர், அண்ணா, அம்பேத்கர் ஆகியோரது சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதிமுக புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர்களாக இருந்த விஜயபாஸ்கர், வைரமுத்து உள்ளிட்டோர் விலகிய நிலையில் அப்பதவிகளில் பழனிவேல், ஞான கலைச்செல்வம், ராமு ஆகியோரை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி நியமித்தார். இதனைத் தொடர்ந்து புதிதாக நியமிக்கப்பட்ட செயலர்களை கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் தொடர்ச்சியாக 7 போட்டிகளில் கோல் அடித்த வீரர் என்ற பெருமையை அர்ஜென்டினாவின் மெஸ்ஸி பெற்றுள்ளார். ஜோர்டானுக்கு எதிரான போட்டியில் அடித்த கோல் மூலம் மெஸ்ஸி இச்சாதனையை படைத்தார். போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றிருந்தது. மெஸ்ஸி 2022 உலகக்கோப்பையில் 4 போட்டிகளில் தொடர்ந்து கோல் அடித்த நிலையில் இம்முறை தொடர்ந்து 3 போட்டிகளில் கோல் அடித்துள்ளார். மேலும் உலகக்கோப்பை போட்டி வரலாற்றில் அதிக கோல் அடித்த வீரர் என்ற பெருமையும் மெஸ்ஸி பெற்றுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடங்கியிருக்கிறது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்கள் என மாநிலம் முழுவதும் 43,051 மையங்களில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. விடுபடும் குழந்தைகளை கண்டறிந்து சொட்டு மருந்து வழங்குவதற்காக பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் சுங்கச்சாவடிகளிலும் சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்று மாலை 5 மணி வரை சொட்டு மருந்து முகாம் நடைபெறவுள்ளது.
திருவாரூர் மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 5 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. மாவட்டத்தில் உள்ள 150 கொள்முதல் நிலையங்களில் 21,000 மெட்ரிக் டன் நெல் இன்னும் கிடங்குகளுக்கு நகர்த்தப்படாமல் உள்ளதால் தற்போதைய அறுவடை செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்ய இடமில்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய 1 லட்சம் நெல் மூட்டைகள் வெளியிலேயே குவித்து வைக்கப்பட்டுள்ளதால் மழையால் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் மாங்காய் விளைச்சல் இருந்தும் உரிய விலை கிடைக்காததால் தோட்டத்திலேயே அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வறட்சிக்கு மாற்றாக சுமார் 10,000 ஏக்கரில் மா விவசாயம் செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது 1 கிலோ மாங்காய் 3 ரூபாய்க்கு மட்டுமே போவதால் கூலி செலவை கூட எடுக்க முடியாமல் விவசாயிகள் தவிக்கின்றனர். தமிழ்நாட்டு மாங்காய்களை ஆந்திர கூழ் தொழிற்சாலைகள் திருப்பி அனுப்புவதால் இந்த அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். எனவே அண்டை மாநிலங்களைப் போல டன் ஒன்றுக்கு 4,000 ரூபாய் மானியம் வழங்க வேண்டும். நெல், கரும்பு போல மாங்காய்க்கும் அரசு ஆதார விலை நிர்ணயிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் வேலூரில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். கர்நாடகாவில் ஒரு டன்னுக்கு 4,370 ரூபா அரசு மானியம் ஒரு டன்னுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. ஆந்திர மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா டன்னுக்கு 4,000 கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே இந்த பாவப்பட்ட விவசாயிங்க யாரு? நாங்கள் தான், தமிழக விவசாயிகள். மாவுடைய விலை 1 கிலோ 3 ரூபா போகுது. அதுக்கு 1 ரூபா அறுக்கிறதுக்கு மாங்காய் கட் பண்ணுறதுக்கு அறுவடைக்கு கூலி 1 ரூபாவும் வாடகை 1 ரூபாவும் போயிட்டு எங்களுக்கு மிச்சம் இருக்கிறது 1 ரூபா தான் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு டன்னுக்கு 5,000 ரூபா செலவு பண்ணுறோம். அதாவது ஒரு ஏக்கருக்கு 50,000 செலவு பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வர்றது வெறும் 10,000 மட்டும்தான் வருது. கரும்புக்கு வச்சுக்கிறாங்க, நெல்லுக்கு வச்சுக்கிறாங்க, உளுந்துக்கு வச்சுக்கிறாங்க, பச்சை பயிருக்கு கூட ஆதார விலைன்னு இருக்குது, மினிமம் காஸ்ட். அதே மாதிரி மாங்காய்க்கு மினிமம் ஒரு கிலோவுக்கு 15 ரூபா வச்சா அந்த 15 ரூபா மினிமம் கிடைச்சிடும் எங்களுக்கு. அதனால் இதுக்கு நிரந்தர தீர்வாக ஆதார விலை வைக்கணும். தனியார் பள்ளிகளுக்கு கட்டட அனுமதி உள்ளிட்டவை பெற்றுத் தருவதாக கூறி சுமார் 100 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த புகாரில் திமுக நிர்வாகியும் கல்வி நிறுவன அதிபருமான PT அரசகுமாரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் செயலர் இளங்கோவன் அளித்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் நர்சரி பள்ளி நடத்தி பின்னர் அங்கீகரிக்கப்படாத சங்கத்தை நடத்திய இவர் மீது ஏற்கனவே 2013இல் மோசடி வழக்கும் 2017இல் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை விடுதி மாணவர்கள் தங்களின் புகார்களை தெரிவிக்க புதிய வாட்ஸ்அப் எண் உருவாக்கப்பட்டுள்ளதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். விடுதிகளில் உள்ள அடிப்படை வசதி குறைபாடு, நிர்வாக சிக்கல், பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளிட்ட புகார்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணில் 24 மணி நேரமும் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் புகார் கொடுக்கும் மாணவ மாணவியர் குறித்த தகவல் ரகசியம் காக்கப்படும் என்றும் ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சட்டவிரோதமாக பெட்ரோல், டீசல் விற்பனை செய்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். காவல்துறையினர் குற்ற நுண்ணறிவு பிரிவினர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் நடத்திய சோதனையில் 900 லிட்டர் பெட்ரோல், 2000 லிட்டர் டீசல் பறிமுதல் செய்யப்பட்டது. விநியோக மையங்களுக்கு செல்லும் டேங்கர் லாரிகளிலிருந்து பெட்ரோல், டீசலை சட்டவிரோதமாக வாங்கி பதுக்கி வைத்து விற்பனை செய்ததாக இருவர் கைது செய்யப்பட்டனர். கோயில்களில் நிதி கையாடல் செய்ததாக அறநிலையத்துறை அதிகாரிகள் 10 பேருக்கு எதிரான வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி சுசீந்திரம் இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் 13 அதிகாரிகள் 2,96,000 ரூபாய் கையாடல் செய்த வழக்கு நீதிபதி GK இளந்திரையன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி மூவருக்கு எதிரான வழக்குகளில் ஆதாரம் இல்லை என்பதால் அவர்கள் விடுவிக்கப்படுவதாக கூறினார். மேலும் மீதமுள்ள 10 பேர் மீதான வழக்கில் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளும்படி உத்தரவிட்டார். நாகை மாவட்டம் கோடியக்கரை கடற்கரையில் பூச்சிக்கொல்லி மருந்து பாக்கெட்டுகள் கரை ஒதுங்கியது குறித்து கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.
கோடியக்கரை கடற்கரையில் 10 கிராம் எடையுள்ள 30 பூச்சிக்கொல்லி மருந்து பாக்கெட்டுகள் கரை ஒதுங்கின. இவற்றை கைப்பற்றிய கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகள் கடத்தப்பட்டதா என விசாரணை நடத்தி வருகின்றனர். வங்கி அதிகாரிகளோடு பேசி மாணவர்களுக்கு கல்விக்கடன் வழங்க அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்தார். கோவை நீலாம்பூர் தனியார் கலை அறிவியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றிய அவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் கற்பனை திறன் வாய்ந்தவர்களாக புதிய படைப்புகளை உருவாக்குபவர்களாக திகழ வேண்டும் என்றும் அவர் விருப்பம் தெரிவித்தார். கல்வி கடன் என்பது மிகவும் முக்கியமாக உள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது சீரியஸாக இருக்கிறாங்க. வெரி சூன் we will call for the all bankers. வங்கிகளை அழைத்து வங்கி மேலாளர்கள் முறையான கடனை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். அதை இந்த கல்லூரி நிர்வாகம் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். தமிழக அரசு மருத்துவமனைகளில் புறநோயாளிகள் சீட்டு பெற நீண்ட வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்க மத்திய அரசின் ஆபா செயலி மற்றும் QR கோட் மூலம் ஆன்லைனில் எளிதாக சீட்டு பெறும் நடைமுறை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி மற்றும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைகளில் இதற்கான QR கோட் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. இதை ஸ்கேன் செய்வதன் மூலம் நோயாளிகள் நேரடியாக OP சீட்டை பெறலாம். கடந்த ஓராண்டாக இத்திட்டம் அமலில் இருந்தாலும் போதிய விழிப்புணர்வு இல்லை என கூறப்படுகிறது. தேனி பெரியகுளம் அருகே அங்கன்வாடி மையத்தின் சேதமடைந்த மேற்கூரையால் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. குள்ளப்புறம் ஊராட்சியில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தின் மேற்கூரை அவ்வப்போது இடிந்து விழுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட மையத்தில் உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். அசாம் மாநிலத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த ராணுவ வீரர் சுடலைமணியின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டது. மேலக்கூட்டுடன் காட்டில் வைக்கப்பட்ட உடலுக்கு அமைச்சர் ஸ்ரீநாத், கனிமொழி MP உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அவரது உடலுக்கு தூத்துக்குடி கடலோர காவல்படையினர் துப்பாக்கி ஏந்தியும் தேசிய கொடி போர்த்தியும் மரியாதை செலுத்தினர். சேலத்தில் பெண் குழந்தை விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் இடைத்தரகர் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வறுமை காரணமாக 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட குழந்தையை ராமநாதபுரத்திலிருந்து மீட்ட காவலர்கள் காப்பகத்தில் ஒப்படைத்துள்ளனர். சட்டவிரோதமாக குழந்தையை வாங்கிய தம்பதியையும் இடைத்தரகர் ராமமூர்த்தியையும் சிறையில் அடைத்தனர். விவசாயிகளிடம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட விவகாரத்தில் தாவிக நிர்வாகி புலவேந்திரன் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். கடலூர் காட்டுமன்னார் கோவிலில் வண்டல் மண் எடுக்க பணம் கேட்டு அவர் மிரட்டிய வீடியோ வெளியான நிலையில் புலவேந்திரனை கட்சியிலிருந்து நீக்கி தாவிக மாவட்ட செயலர் சீனிவாசன் அறிவித்துள்ளார். பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக செசல்ஸ் நாட்டிற்கு சென்றடைந்தார். விமான நிலையத்தில் செசல்ஸ் அதிபரும் அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினரும் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள சிறிய தீவு நாடான செசல்ஸ் சுதந்திர தின பொன் விழாவை கொண்டாடுகிறது. இதில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். இப்பயணத்தில் செஷல்ஸ் நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். செஷல்ஸ் தீவில் வாழும் இந்திய வம்சாவளிகளுடனும் பிரதமர் கலந்துரையாட உள்ளார். சர்வதேச கடற்பாதையில் உள்ள செஷல்ஸ் வர்த்தக மற்றும் பாதுகாப்பு ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த கேந்திர பகுதியாக விளங்குவது குறிப்பிடத்தக்கது. செஷல்ஸ் நாட்டுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு உலகின் மிக வயதான ஆமையை பார்வையிட்டார். அங்குள்ள தாவரவியல் பூங்காவுக்கு அதிபர் பேட்ரிக் ஹெர்மைனுடன் சென்ற மோடி ஆமைகளை பார்வையிட்டார். மேலும் உலகின் மிக வயதான ஆமை என்ற கின்னஸ் சாதனையை படைத்த 194 வயதுள்ள ஜோனத்தன் என்ற ஆமையை பார்வையிட்டதோடு
அதன் செயல்பாடுகளை கேட்டறிந்தார். பின்னர் பிரதமர் மோடியும் செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக்கும் மரக்கன்றுகளை நட்டனர். இந்திய இளைஞர்கள் எதிர்கொள்ளும் அடக்குமுறைகளை அம்பலப்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார். காங்கிரசின் மாணவர் அணியான இந்திய தேசிய மாணவர் சங்கத்தின் சார்பில் மாணவர்களின் குரல் என்ற போராட்ட இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. இவ்வியக்கத்தை வலுப்படுத்த கோரி கட்சியின் பொதுச் செயலர்கள், மாநில தலைவர்கள் உள்ளிட்டோர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளனர். அதில் தொடர் வினாத்தாள் கசிவுகள், அரசு பணியிடங்கள் காலியாக இருப்பது, அதிகரிக்கும் வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்டவற்றால் இளம் தலைமுறையினர் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்தார். இந்த அடக்குமுறை மற்றும் சுரண்டல் தொடர்பான உண்மைகளை அம்பலப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் மத்திய அரசை திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா சாடியுள்ளார். முறையான ரசீதுகள் இன்றி சுமார் 3500 கோடி ரூபாய் ரொக்கம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும், பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 70 கிலோ வெள்ளி மற்றும் 1250 கிலோ தங்கம் எங்கே போனது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் சிந்தி சமூகத்தினர் வழங்கிய 200 வெள்ளி செங்கற்கள் மற்றும் பாதுகைகள் காணவில்லை என்றும் மஹுவா மொய்த்ரா குற்றம் சாட்டினார். முதல்வர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு மேலூரில் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் உற்சாகமாக நடைபெற்றது. பந்தயத்தை அமைச்சர் நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். மேலூர் சிவகங்கை சாலையில் நடைபெற்ற இப்போட்டியில் பெரிய மாடு பிரிவில் 12 ஜோடிகளும், சின்ன மாடு பிரிவில் 15 ஜோடிகளும் என மொத்தம் 27 ஜோடி மாடுகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் ஆரவாரத்துடன் இதனை ரசித்தனர். நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலில் ஆணி பெருந்திருவிழாவையொட்டி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேரோட்டத்தை அமைச்சர்கள் ரமேஷ், மதன் ராஜா ஆகியோர் வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நமச்சிவாயா முழக்கத்துடன் 4 ரத வீதிகளிலும் சுவாமி மற்றும் அம்பாள் தேர்களை இழுத்து தரிசனம் செய்தனர். இந்த விழாவை முன்னிட்டு அசம்பாவிதங்களை தவிர்க்க 1500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருவாரூரில் உள்ள நவீன அரிசி ஆலையில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் நாகை எம்பி செல்வராஜுடன் இணைந்து ஆய்வு நடத்தினார். ஆய்வின் போது ஆலை பராமரிப்பின்றி இருந்தது, நெல் சாக்குகள் சிதறி கிடந்தது உள்ளிட்டவற்றை கண்டு அதிகாரிகளை கடிந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள நுகர்பொருள் வாணிபக் கழக குடோனில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அரிசியின் தரம் மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகளின் காலாவதி தேதி உள்ளிட்டவற்றை சரிபார்த்தார். மேலும் பொருட்களின் எடை சரியாக உள்ளதா என்று ஊழியர்களிடம் கேட்டறிந்தார். கும்பகோணத்தில் நேரிட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி 9 வயது பள்ளி சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். கும்பகோணம் ஆட்டோ நகர் பகுதியில் உள்ள வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது வீட்டில் தனியாக இருந்த சிறுவன் தீயில் சிக்கி உயிரிழந்தான். நிகழ்விடத்திற்கு சென்ற வேளாண் துறை அமைச்சர் வினோத் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு பெற்று தரப்படும் என உறுதியளித்தார். இதனிடையே விபத்து நடந்து 2 மணி நேரமாகியும் அதிகாரிகள் யாரும் வரவில்லை என கூறி காவல்துறையினரை அமைச்சர் கடிந்து கொண்டார். தேனி பழனி செட்டிப்பட்டி பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 86 சவரன் நகைகள் மற்றும் 3.5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. லட்சுமி என்பவர் தனது மகளின் திருமணத்திற்காக வங்கியிலிருந்து எடுத்த நகைகள் மற்றும் கடனாக பெற்ற பணத்தை வீட்டில் வைத்திருந்தார். அவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றுவிட்டு திரும்பிய போது வீட்டின் பீரோ உடைக்கப்பட்டு நகைகளும் பணமும் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. திருச்செந்தூர் கோயிலுக்கு செல்லும் சாலையில் தேங்கி நிற்கும் கழிவு நீரை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள டிபி சாலையில் 3 இடங்களில் கழிவுநீர் தேங்கியதால் அதிக இடையூறை எதிர்கொள்வதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். விரைவில் கழிவு நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி குடியிருப்பு பகுதியின் அருகில் உள்ள தேயிலை தோட்டத்தில் சுற்றித் திரிந்த கரடியால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். கரடிகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் காணாமல் போன 5 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மின்தடை காரணமாக வீட்டின் முன்கதவு திறந்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுமி திடீரென மாயமானதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பக்கத்து வீட்டு கிணற்றில் சிறுமி சடலமாக மீட்கப்பட்டார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜு நேரில் சென்று சிறுமியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 1 மாதத்துக்கு பிறகு மீண்டும் 79 அடிக்கு கீழ் சரிந்திருக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் அணைக்கு வரும் நீரின் அளவை விட குடிநீருக்காக திறக்கப்படும் நீரின் அளவு அதிகமாக உள்ளதே இந்த சரிவுக்கு காரணமாகும். பருவமழை இன்னும் தீவிரமடையாததால் அடுத்து வரும் சம்பா சாகுபடியும் பாதிக்கப்படுமோ என விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 5 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. மாவட்டத்தில் உள்ள 150 கொள்முதல் நிலையங்களில் 21,000 மெட்ரிக் டன் நெல் இன்னும் கிடங்குகளுக்கு நகர்த்தப்படாமல் உள்ளதால் தற்போதைய அறுவடை செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்ய இடமில்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய 1 லட்சம் நெல் மூட்டைகள் வெளியிலேயே குவித்து வைக்கப்பட்டிருப்பதால் மழையால் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் கடந்த 1 மாதமாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளதால் விரைவில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது வீடுகளில் அனுமதியின்றி எடுக்கப்பட்ட குடிநீர் இணைப்புகளால் கசிவு ஏற்பட்டதா என்பது குறித்து ஆய்வு செய்து விரைவில் சரி செய்யவிருப்பதாக விளக்கமளித்துள்ளனர். வார விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் வருகை தந்த பக்தர்கள் பொது தரிசனத்தில் 5 மணி நேரமும் 50 ரூபாய் கட்டண தரிசனத்தில் 3 மணி நேரமும் காத்திருந்து அண்ணாமலையாரை வழிபட்டனர். மேலும் கோயில் நிர்வாகம் சார்பில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. உளுந்தூர்பேட்டை அருகே சுங்கச்சாவடி அறிவிப்பு பலகையின் கம்பத்தில் கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இவர்கள் சென்னை விமான நிலையத்தில் தங்கள் மகனை வழி அனுப்பிவிட்டு சொந்த ஊர் திரும்பிய போது இந்த சோகம் நேர்ந்திருக்கிறது. செங்குறிச்சி ஜிஎஸ்டி சாலையில் ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தால் கட்டுப்பாட்டை இழந்த கார் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. மேலும் காயமடைந்த 3 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடங்கியது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்கள் என மாநிலம் முழுவதும் 43,051 மையங்களில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. விடுபடும் குழந்தைகளை கண்டறிந்து சொட்டு மருந்து வழங்குவதற்காக பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் சுங்கச்சாவடிகளிலும் சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்று மாலை 5 மணி வரை சொட்டு மருந்து முகாம் நடைபெறவுள்ளது. வார விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்து வருகை தந்த பக்தர்கள் பொது தரிசனத்தில் 5 மணி நேரமும் 50 ரூபாய் கட்டண தரிசனத்தில் 3 மணி நேரமும் காத்திருந்து அண்ணாமலையாரை வழிபட்டனர். மேலும் கோயில் நிர்வாகம் சார்பில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. கடந்த 2025-2026 நிதியாண்டில் 229 சிறப்பு ரயில்களை இயக்கியதன் மூலம் சுமார் 243 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி தெற்கு ரயில்வே சாதனை படைத்துள்ளது. ஒரு பயணத்திற்கு சராசரியாக 1312 பயணிகள் வீதம் பயணித்ததன் மூலம் தேசிய அளவிலான சராசரியை முறியடித்து முதலிடம் பிடித்துள்ளது. காத்திருப்பு பட்டியலில் உள்ள பயணிகளுக்கு குறுஞ்செய்தி மூலம் சிறப்பு ரயில்கள் குறித்த தகவல்களை உடனுக்குடன் அனுப்பியதே இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மேலும் நெரிசலை குறைக்க 1762 முன்பதிவில்லா சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்தும் கடலூரில் மீன்களின் விலை குறையவில்லை. தடைக்காலம் முடிந்து ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு மீன்கள் கிடைக்காததால் கடலூர் துறைமுகத்தில் மீன்களின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது.
வஞ்சிரம் கிலோ 1300 ரூபாய்க்கும் வவ்வால் மீன் 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. விலை குறையும் என எதிர்பார்த்த சிறு வியாபாரிகளும் பொதுமக்களும் ஏமாற்றம் அடைந்ததாலும் மீன்களை வாங்குவதற்காக கடலூர் துறைமுகத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் ஏராளமானோர் குவிந்ததால் திருவிழா போல களை கட்டியது. மீன் வரத்துக்கு அனிசமாக அதிகரித்துள்ளதால் கடந்த வாரம் உச்சத்தில் இருந்த மீன்களின் விலை இந்த வாரம் பாதியாக சரிந்துள்ளது. குறிப்பாக கடந்த வாரம் 2000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வஞ்சிர மீன் தற்போது 1000 ரூபாயாக குறைந்துள்ளது. இதேபோல சங்கரா, நெத்திலி, இறால், நண்டு உள்ளிட்ட அனைத்து வகையான மீன்களின் விலையும் குறைந்துள்ளதால் உணவக உரிமையாளர்களும் பொதுமக்களும் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை வாங்கிச் சென்றனர். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள சொரிமுத்து அய்யனார் கோயிலில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் போன்றவை குறித்து ஆய்வு செய்தார். கோயிலில் தேவையான அறிவிப்பு பலகைகளை அமைக்கவும், பக்தர்கள் உடைமாற்றும் அறையை சீரமைத்து சுகாதாரமாக பராமரிக்கவும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். சொரிமுத்து அய்யனார் கோயிலை சிறப்பாக நிர்வகிக்க மாஸ்டர் பிளான் தயாரிக்க உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். சொரிமுத்து அய்யனார் கோயிலுக்கு தேவையான அத்தனை அடிப்படை வசதிகளும் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் கிடைக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று ப்ரப்போஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாஸ்டர் பிளான் நம்ம அக்செப்டபிளா இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியுன்ற சூழ்நிலை இருந்துச்சு. அதே மாதிரி இது நம்மளுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அதில் எந்த விதமான ஆட்சேபனை இல்லைன்ற விஷயத்துல இதெல்லாம் ஆய்வு பண்ணி அந்த மாஸ்டர் பிளான் பண்ணி இந்த கோயிலை இன்னும் மக்களுக்கு பக்தர்களுக்கு சிறப்பாக வழிபடக்கூடிய ஒரு இடமாக மாற்றி தருவதற்கான அனைத்து முயற்சிகளும் இந்து சமய அறநிலையத்துறை செஞ்சு கொடுக்கும். காவிரி பாலத்தின் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடித்திட வலியுறுத்தி பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சஞ்சீவி நகர் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை அடுத்து மறியல் போராட்டம் முடிவுக்கு வந்தது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஓபன் ஹார்ட் சர்ஜரி என்று சொல்லப்படும் திறந்த இதய அறுவை சிகிச்சை இல்லாமல் அரிய பிறவி இதய குறைபாடு வெற்றிகரமாக சரி செய்யப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவி ஒருவருக்கு இருந்த சுப்பீரியர் வீனா காவா பாதிப்பை அரசு மருத்துவமனையிலேயே முதல் முறையாக டிரான்ஸ்கீட்டர் தொழில்நுட்பம் மூலம் ஓட்டை அடைத்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். தனியார் மருத்துவமனைகளில் 5 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் இந்த அதிநவீன சிகிச்சை முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது.